நான் உங்கள் மீரா. I2H அன்கான்புடன் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு லூசம் 11 உங்களை நான் சந்திக்கிறேன். போன பாடத்தில் வந்து மருந்தகத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை வந்து சொல்லி தந்திருந்தேன் நான். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி என்ன சொல்லி தரப்போகிறேன் என்றால், ஒரு பேசிக் ஃபார்மை வந்து நிரப்புறத்துக்குரிய வொக்காபுலரி நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அடிப்படையில் இருந்து தான் சொல்லி தரப்போகிறேன். முழு கையில் தேவையானது மட்டும் தான் இன்றைக்கி சொல்லி தரப்போகிறேன். சரி, இப்போ வந்து முதல் பேர், அதாவது வந்து அப்பாண்டே பேருன்ற ஃப்ரெஞ்சை பார்ப்போம். அதுக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து நோன்றது அப்பாண்டே பேர், ப்ரெனோன்றது எங்கண்ட பேர். அதில் ரொம்ப கவனமாக இருங்கோ. ஏனென்றால் வந்து கூடுதலான நாட்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணி எழுதுறது. பேருக்கு பதிலாக நோ எழுதுறது, நோக்கு பதிலாக பேர் எழுதி எனக்கு அந்த காட்டுகள் எல்லாம் வந்து அப்படி தான் பதிவு சில நேரம் பண்ணுறது சில பேருக்கு அதை கன்ஃபியூஸ் பண்ணி எழுதினால. அதனால் அதில் சரியான கவனமாக இருங்கோ. நோன்றது வந்து இதில் எழுதியிருக்கிறேன் NOM. நோன்றது வந்து அப்பாண்ட பேர், உங்களுடைய முதல் பேர். ப்ரெனோன்றது எங்கண்ட பேர். இப்போ என் பேர் மீராண்டா, நான் என் பேர் மீரான்னு தான் போடணும். ப்ரெனோக்குள்ளே மீரான்னு தான் போடுவேன். அதில் சரியான கவனமாக இருங்கோ. சரி, இப்போ ஒரு உச்சரித்து காட்டுறேன். நோ, நீங்களும் சொல்லுங்க. நோ. பேருக்குரிய ஃப்ரெஞ்ச் ப்ரெனோ. எங்களோட பேருக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து ப்ரெனோ. அதையும் ஒரு உச்சரித்து காட்டுறேன். prénom, prénom, prénom. கடைசியில் வந்து சில பேர் வந்து எம்ஏ வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறவ ப்ரெனோம் வந்து அது போல் ப்ரெனோம் தான் கடைசியில் வரும், எம் வராது. அது சரி கவனமாக இருக்கும். ப்ரெனோம். சரி, இப்போ வந்து புனை பேர் என்று எழுதியிருக்குது. அது எல்லா ஃபார்ம்லேயும் வராது, கூடுதலான ஃபார்மில் வரும். இப்போ நாங்கள் நேஷனாலிட்டிக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படி இப்படிண்டா வந்து கூடுதலாக வந்து சுர்னோன்றது வரும் புனை பேர், அதாவது எங்கள்ட ரெண்டாவது பேர். சில பேருக்கு அது இராது, நீங்கள் அதில் நிரப்பணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனால் வந்து தெரிஞ்சிருக்கிறது அவசியம். என்றால் கூடுதலான ஃபார்மில் கேட்டாலும் நீங்கள் அதுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். சரி, அதை உச்சரித்து காட்டுறேன். சுர்னோ. இதில் பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் நோன்னு தான் வருது. அதில் கன்ஃபியூஸ் பண்ணாமல் மாறி சரியாக எழுதி விட்டுறாதீங்கோ. சுர்னோக்கு பதிலாக ப்ரெனோ எழுதி போட்டு அப்படி ஒன்றும் மாறி எழுதாமல் கவனமாக இருங்கோ. சுர்னோ. சுர்னோன்றது வந்து புனை பேர், அதாவது எங்களோட ரெண்டாவது பேர். சுர்னோ. சுர்னோ. நீங்களும் சொல்லுங்க. சுர்னோ. சரி, அடுத்தது வந்து பிறந்த திகதி. இந்த ஃபார்மில் தான் கூடுதலாக கேட்குறவ. நாள், மாதம், ஆண்டு. திகதிக்கு வந்து தட் நேசன்ஸ் எழுதியிருக்கு. உங்களுக்கு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன். தத்துன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் ஒரு வீடியோவில். தத்துன்றது வந்து திகதி, நெசஸ்ன்றது பிறந்த, அதனால் வந்து பிறந்த திகதி. சரி, ஒரு அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன். தட் de naissance. date de naissance. திருப்பி சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள் என்னோட சேர்ந்து. date de naissance. சரி, அடுத்தது வந்து முகவரி. முகவரி கட்டாயம் எல்லா ஃபார்ம்லேயும் கேட்பினோம். அது வந்து ஒரு மிக அவசியமான ஒரு வேர்ட். அதை வந்து இங்கிலீஷில் சொல்கிற மாதிரி தான் ஃப்ரெஞ்சிலையும் அட்ரஸ் என்று சொல்லுவோம். இங்கிலீஷ்லேயும் அட்ரஸ் தான். எழுதிக்க ஒரு டி மட்டும் தான் இதில் இல்லை, அதை தவிர கிட்டத்தட்ட சேம் தான். அதையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. அட்ரஸ். 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 நீங்களும் சொல்லுங்க. அட்ரஸ். சரி, இப்போ நகரத்துக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். நகரத்துக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து வில். நகரம்ன்றது ஊர், உங்களோட நீங்கள் இருக்கிற ஊர். கூடுதலாக வந்து அட்ரஸ் கீழே தான் வரும். வில்லுன்னு கேட்டிருப்பீங்க, அதை நீங்கள் போடணும் உங்களோட வில்ல. அது தவிர வந்து தபால் குறியீடு இருக்குது. இங்கே ஃப்ரான்ஸ் இருக்கிறவைக்கு தெரியும், கோட் போஸ்டல்ன்றது. ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு கோட் நம்பர் மாதிரி தாரவ, அதை நீங்கள் பக்கத்தில் எழுதணும். இப்போ வில்லோட பக்கத்தில் வரும் கோட் போஸ்டல்ன்ட்டு, நீங்கள் அதை போடணும். சரி, ஒரு கதை ரெண்டையும் உச்சரித்து காட்டுறேன். நகரத்துக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து வில். திரும்ப சொல்கிறேன், வில். ஈஸி, வில். வில். அடுத்தது வந்து கோட் போஸ்டல். ஒரு கதை உச்சரித்து காட்டுறேன். கோட் போஸ்டல். கோட் போஸ்டல். இது ஃபார்முக்கும் நீங்கள் ஃபார்ம் நிரப்பிக்கையும் இது தேவை, இல்லாட்டி ஏதாச்சும் லெட்டர் அனுப்பிக்கையும் இந்த முகவரி இதுகள் தேவை. உங்களுடைய நகரம், தபால் குறியீடும் முகவரியும் கட்டாயம் தேவை. மறக்காமல் நீங்கள் இந்த மூடையும் கட்டாயம் எழுதணும். சரி, அடுத்தது வந்து
எல்லா ஃபார்ம்லேயும் வந்து கேட்க மாட்டேன், வயதுன்றது கேட்க மாட்டேன். நீங்கள் பிறந்த திகதி மட்டும் தான் கேட்பினோம். ஆனால் சிலதுகளில் கேட்பினோம், இந்த ஸ்கூல் ஃபார்ம் அதுகள் இதுகளில் கேட்பினோம் வயதை. நீங்கள் அதை போடணும். வயதுக்கு ஃப்ரெஞ்சு வந்து ஆஜ். திருப்பவா சொல்கிறேன், ஆஜ். அடுத்தது வந்து இதுவும் கேட்பினோம் நீங்கள் மதாம் மிஸ்யூண்டு. சரி, திருமதிக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். திருமதிக்குரிய ஃப்ரெஞ்சு வந்து மதாம், மதாம். திருக்குரிய ஃப்ரெஞ்சு வந்து monsieur. இதை எழுதின மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணாத, அதில் கவனமாக இருங்க. நீங்கள் இதை வாசிக்க வேண்டாம் என்றால் வந்து ப்ரொனவுன்சியேஷனில் கொஞ்சம் வித்தியாசம், எழுதுறதை விட ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசம். கடைசியில் வந்து இது இப்படி வாசிச்சோம்டா monsieur என்று வரும். ஆனால் நாங்கள் சொல்லிக்க வந்து monsieur தான் சொல்லுவோம், அதில் கவனமாக இருங்க. monsieur. முந்தி ஃப்ரெஞ்சுக்கு வந்து செல்விக்கு தனி வேர்டு இருந்தது, ஒரு ஃப்ரெஞ்சு தனி வேர்டு இருந்தது, மன்மோசல். நார்மலாக இங்கே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து அதை யூஸ் பண்ணுற இல்லை, மதம் தான். இப்போ கல்யாணம் பண்ணாத பெண்களும் மதம் தான். இப்போ நான் மதம், எல்லா பெண்களும் மதம். குடியுரிமைக்குரிய ஃப்ரெஞ்சை பார்ப்போம். குடியுரிமைக்குரிய ஃப்ரெஞ்சு வந்து நேஷனாலிட்டி. நேஷனாலிட்டின்றது வந்து நேஷனாலிட்டி. அதற்காக உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன். nationalité. 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 எழுதி இருக்குது பாருங்க, nationalité. சரி, அடுத்தது வந்து குடியேறிய திகதி. குடியேறிய திகதிக்குரிய ஃப்ரெஞ்சு வந்து date d'immigration. தாத்ன்றது அப்போ உங்களுக்கு சொல்லி தந்தேன், நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். தாத்ன்றது திகதி, இமிகிராஷன்ன்றது வந்து குடியேறது. இதையும் உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். இதில் இமிகிராஷன் தனியாக இருக்கா ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். அது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இமிகிராஷன், இமிகிராஷன். date ஜிமி, ஜிமி டி இதில் போட்டிருக்காது, ஜிமின்னு தான் சொல்கிறது. d'immigration. date d'immigration. நீங்களும் சொல்லுங்க, date d'immigration. சரி, அடுத்தது வந்து சொந்த நாடு. இது கட்டாயம் வந்து சில ஃபார்மில் கேட்பினம், உங்களோட சொந்த நாடு pays d'origine என்று கேட்பினம். நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி வச்சுருந்தாலும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் பிறந்து ஃப்ரெஞ்சு நேஷனாலிட்டி வச்சுருந்தாலும் நீங்கள் சொந்த நாடு ஸ்ரீலங்கான்னு தான் போடணும், ஃப்ரான்ஸ்னு போடாமல். நீங்கள் எங்கே பிறந்தீங்களோ அந்த நாடை போடணும். அது எந்த நேஷனாலிட்டி வச்சுருந்தா பிரச்சனை இல்லை, நீங்கள் பிறந்த நாட்டை தான் போடணும். சரி, அதையும் உச்சரித்து காட்டுறேன். பெய் என்றது வந்து நாடு, அதையும் தெரிஞ்சு வச்சுருங்கோ, சரியான முக்கியம். ஃபோம்களில் கூடுதலாக கேட்பினம், நீங்கள் வந்த நாடு போன நாடு அப்படி இப்படின்னு கேட்பினம், ஸ்கூல்லையும் கேட்குறவ. அதனால் அதில் கவனமாக இருங்கோ. பெய் என்றது நாடு, ஒரிஜின்ன்றது வந்து சொந்த சொந்தன்றது. சரி, ஒரு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். pays d'origine. pays என்றது நாடு, pays d'origine. d'origine. origine. origine. pays d'origine. நீங்கள் சொல்லுங்க, pays d'origine. சரி, அடுத்தது வந்து திருமண திகதி. அதையும் கேட்பினம், நீங்கள் கல்யாணம் பண்ணினீங்கன்ற அந்த திகதியும் கேட்பினம். அதுன்ற ஃப்ரெஞ்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுலேயும் திகதி போட்டிருக்கு, date de mariage. mariageன்றது கண்டுபிடிச்சிருப்பீங்க, mariageன்றது வந்து திருமணம், அதை சேர்த்து சொல்கிறது date de mariage, திருமண திகதி. அதற்கு உச்சரித்து காட்டுறேன். அதையும் date de mariage. date de mariage. நீங்களும் சொல்லுங்க, date de mariage. mariage என்றது திருமணம், date என்றது திகதி. date de mariage. சரி, அடுத்தது வந்து கணவன் மனைவி. அதுக்கு வந்து சில கவனமாக இருங்கோ. கணவனுக்கும் மனைவிக்கும் ஃப்ரெஞ்சில் எழுதுறதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. மனைவிக்கு வந்து ஒரு மட்டும்தான் கடைசியில் போடுவோம், இல்லாட்டி அப்படியே சேமாக தான் எழுதுறது. நீங்கள் இதில் பார்த்துட்டீங்கன்னா சேமாக தான் எழுதி கிடக்கு. மனைவிக்கு கடைசியில் ஒரு மட்டும் தான் போட்டிருக்கு. அதில் நீங்கள் கவனமாக இருங்கோ. குஷாக்கு மாறி மனைவின்ற பேரை போடாமல் சரியான கவனமாக இருங்கோ. அதை தவிர வந்து இது என்ன புது பேராக இருக்குன்னு யோசிப்பீங்க.
ஆனால் கணவன் மனைவிக்கு வந்து வேறு வேர்டு இருக்குது. நாங்கள் ஃப்ரெஞ்சில் யூஸ் பண்ணுறது வந்து கூட ஃபேம் மகின்னு தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளா. இது வந்து ஃபோமில் இப்படி தான் வரும். ஃபோமில் கட்டாயமாக குஷோன் தான் வரும். ஃபேம் மகி என்று கூட வராது. அதனால இது கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டும். சரி, ஒரு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். என்ற அதில் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். மாறி சாரி எழுதிடக்கூடாது. கணவனுக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து conjoint, மனைவிக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து conjointe. கடைசியில் வந்து மனைவிக்கு வந்து கேக்கும், கணவனுக்கு இல்லை. பதில் சொல்ல கவனமாக இருக்கும். ஒரு அதை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். கணவனுக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து conjoint, 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 conjoint. மனைவிக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து conjointe. நீங்களும் சொல்லுங்க conjointe, conjointe. சரி, இப்போ வந்து பிறந்த இடத்தை பார்ப்போம். பிறந்த இடத்துக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து lieu de naissance இல்லாட்டி ville de naissance. lieu de naissanceன்றது வந்து ஜெனரலாக lieu de naissanceன்றது ஜெனரலாக வந்து பிறந்த இடத்தை கேட்குறது. ville de naissanceன்றது வந்து நீங்கள் பிறந்த நகரத்தை கேட்குறது. நீங்கள் தற்சமயம் ஃப்ரான்ஸில் பிறந்தீங்கள் என்றால் டிரெக்டாக வந்து வில் de naissance கேட்க உங்களை வில் மட்டும் போட்டால் காணும். ஆனால் வேறு எங்கேயாச்சும் வெளிநாட்டில் நீங்கள் பிறந்தீங்கள் என்றால், இப்போ ஸ்ரீலங்கா, இந்தியா அப்படி ஏதாச்சும் பிறந்தீங்கள் என்றால் நீங்கள் நகரத்தையும் கமா உங்களோட அந்த நாளையும் போடுங்க. இப்போ இந்தியா, சென்னை இந்தியாண்டா சென்னை கமா இந்தியா அப்படி போடணும். அப்படி போடுறதான் பெட்டர். ஏனென்றால் வெளிநாட்டு இது ஃப்ரான்ஸ்லேண்டா ஓரளவுக்கு ஓகே தெரியும். அதை வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்கொண்டு. சரி, இப்போ வந்து ஒரு அதை ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். lieu de naissance, lieu de naissance, lieu de naissance. சரி, இப்போ வந்து ville de naissance. villeன்றது வந்து நகரம். ville de naissance, ville de naissance. இது உங்களுக்கு ரெண்டு வேர்டு மீனிங் தெரிஞ்சாலே உங்களுக்கு நம்மள அது விளங்கும். பாடமாக்க தேவையே இல்லை. வில்ன்றது நகரம், நேசன்ஸ்ன்றது பிறந்த நகரம். அப்போ அந்த வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே ஒரு லெவலுக்கு ஓகே உங்களுக்கு விளங்கும். ரெண்டாலும் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வில் de naissance. சரி, இப்போ வந்து ஆண் பெண் சொல்லித்தரேன். ஆண் பெண் மிக மிக அவசியம். உங்களுக்கே தெரியும், அது எந்த மொழியாக இருந்தாலும் எந்த ஃபார்மாக இருந்தாலும் கட்டாயமாக அது கேட்பினோம். ஸ்கூல் ஃபார்மாக இருந்தால் என்ன, ஏதாச்சும் வேறு ஃபார்மாக இருந்தால் கூட என்ன, கட்டாயம் இதை கேட்டு தான் ஆகிவினோம். சரி, அதை நான் உங்களுக்கு அது ஃப்ரெஞ்சு சொல்கிறேன். பெண் என்றதுக்குரிய ஃப்ரெஞ்சு வந்து ஃபெமினா, ஆணுக்குரிய ஃப்ரெஞ்சு வந்து மஸ்குலா. ஆனால் இந்த பேசிக் எல்லா ஃபார்ம்லேயும் வந்து முழுசாக இப்படி ஃபெமினா எழுதியிருக்க மாட்டேன், இல்லாட்டி இப்படி மஸ்குலான் எழுதியிருக்க மாட்டேன். முதலாவது எம்னு தான் போடுவினோம். நாங்கள் அதில் வந்து கோஷை பண்ணணும். அதாவது இப்படி போட்டிருப்பினோம், இப்படி ஒரு இதுக்குள்ள இப்படி போட்டிருப்பினோம். இப்போ நாங்கள் பெண்ணெண்டால் பெண்ணெண்டு இப்படி செய்கிறது, இல்லாட்டி ஆனண்டா இப்படி செய்கிறது, இப்படி தான் போட்டிருக்கோம். முழுசாக ஒன்றும் போட்டிருக்காது. அப்போ இதை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும்னாக தான் சொல்கிறேன். ஏன்னா கூடுதல் பேருக்கு இது தெரியாது. சரி, அடுத்தது வந்து இதில் எண்ணிக்கை என்று போட்டிருக்கிறேன். ஆனால் என்னத்தை சொல்ல வரேன் என்றால், சில ஃபார்மில் வந்து இப்போ புள்ளியல் இருக்கிற ஆக்களுக்கு வந்து nombre de என்று போட்டிருக்கு. nombre d'enfant, enfantன்றது புள்ளியல், nombre வந்து எண்ணிக்கை, புள்ளியல்ன்ற எண்ணிக்கை. இல்லாட்டி வேறு விஷயமா கூட கேட்பினோம். அதே உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கோம். வேறு விஷயத்தில் கேட்பினோம். அதுக்கு ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். இதையும் ஒருக்கா ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். பெண்ணுக்குரிய ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஃபெமினா, ஃபெமினா. ஆணுக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து masculin. நீங்கள் சொல்லுங்க masculin. எண்ணிக்கைக்குரிய ஃப்ரெஞ்ச் வந்து nombre de வேறு ஏதாச்சும் வரும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். nombre. நீங்கள் சொல்லுங்க nombre. சரி, இதுவும் ரொம்பவே அவசியம். ஃபார்மில் கட்டாயமாக இதுவும் வரும். எல்லாமே கட்டாயம் வரும்னு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனால் பாருங்க, நீங்கள் ஒரு ஃபார்ம் நிரப்பி பாருங்க, அதில் கட்டாயமாக நான் சொன்னதெல்லாம் தான் வரும். சரி, குடும்ப நிலைமை என்ற ஒரு பகுதி இருக்குது. ஒவ்வொரு ஃபார்ம்லேயும் கட்டாயமாக இருக்கும். சிச்சுவேஷன் ஃபேமிலியால்னு போட்டிருக்கும். அதை உச்சரித்து காட்டி போட்டு விளங்கப்படுத்துகிறேன். situation
familiale. Si tu as familiale. Familiale. Situation familiale. நீங்களும் சொல்லுங்க situation familiale. Divorcé, célibataire, marié. கூடுதலாக இந்த 3 தான் வருது. மகியன்றது கல்யாணம் பண்ணாக்கள், செலிபேட்டர்ன்றது இன்னும் கல்யாணமே பண்ணதாக்கள், டிவோர்ஸ்ன்றது வந்து கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகி இருக்கிற ஆக்கள். அதில் வந்து இப்படி பக்கத்தில் வந்து அப்போது கண்ட மாதிரி சதுரமாக இருக்கும். நீங்கள் அதில் டிக் பண்ணணும். ஒரு இந்த 3 ஒரு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். marié, marié. மரி என்றது கணவன், மரியே என்றது கல்யாணம் பண்ணினது. அதில் நீங்கள் ஏதாச்சும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மரியே மரி. ஒரு திருப்பி இருக்க அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். marié, marié. செலிபேட்டர் என்றது கல்யாணம் பண்ணாதாக்கள், célibataire, 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 célibataire. சரி, அடுத்தது வந்து டைவர்ஸ் பண்ணாக்கள், divorcé, divorcé, divorcé. நீங்கள் ஒரு ஃபார்ம் நிரப்பிக்க கடைசியில் வந்து கட்டாயம் நீங்கள் அதை நிரப்பின இடம், திகதி, உங்களோட சைனும் கேட்பினம். அதற்காக நீங்கள் நான் ஒழுங்காக விளங்கப்படுத்துகிறேன். சில பேர் வந்து இந்த இடத்துலையும் திகதிலையும் கணக்க பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறவ. என்று போட்டிருக்கிற இடத்துல வந்து நாங்கள் இடத்தை போடணும். இப்போ நான் பாரிஸ்லேண்டா பாரி அப்படித்தான் போடணும். மாறி தர டேட் போடக்கூடாது. LE வரைக்கும் நாங்கள் டேட்டை போடுவோம். இன்றைக்கி நாங்கள் மார்ச் 19 மார்ச் என்று போடுறது. அது நீங்கள் சரியாக கவனமாக இருங்கோ. கணக்கு பேர் அதில் கன்ஃபியூஸ் பண்ணுறவ, இல்லாட்டி அது மறந்து ஏனென்றால் பக்கத்தில் வரனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறது. ஆனால் என்றது இடம், என்றது திகதி. இதில் சிக்னேச்சர் வந்து கீழே போட்டிருக்கு, உங்களோட சைன் வைக்கிறது. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் சில கவனமாக இருங்கோ. உங்களுக்கு அது கன்ஃபியூஷன்டாக அதை பாடமாக்கின்றாலும் வச்சுருங்கோ. என்றால் நிறைய பேர் அதில் தான் சரியான கன்ஃபியூஸ் பண்ணுறது. சரி, இன்றைக்கு வந்து பேசிக்காக ஒரு ஃபார்மை இப்படி நிரப்புறது, அதுக்கு தேவையான வொக்காபுலரியை உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால், இல்லை ஏதாச்சும் விளங்கலியண்டா, இல்லை வேறு ஒரு வேர்டுக்கு மீன் கேட்க போகிறீங்க என்றால் நீங்கள் கொமெண்டில் போடலாம். நான் உங்களுக்கு கட்டாயமாக ஆன்சர் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்துருக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம உங்களுக்கு. என்ன ஃபார்ம் நிரப்புறது வந்து ஃப்ரெஞ்சு தெரியாதவர்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்தான். சில பேர் வேறு ஃப்ரெஞ்சு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட போய் கேட்டு எல்லாம் எழுதுறவன். ஆனால் இந்த வீடியோவை பார்த்து இனி வந்து ஒரு பேசிக் ஃபார்மை நீங்கள் தனியாக நிரப்புவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா சில பேர் வந்து ஃப்ரெஞ்சு தெரியாதனால வந்து ஃப்ரெஞ்சு தெரிஞ்ச ஆக்கள்கிட்ட காசு ஏதாச்சும் கொடுத்து கூட அதை ஃபார்ம் ஃபில் பண்ணுறவ. இனி நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா பிறகு ஃபுல் நம்பிக்கையோட ஒரு பேசிக் ஃபார்மை நீங்கள் நிரப்புவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்போ சொன்ன மாதிரி வேறு ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி மெசேஜும் பண்ணலாம். நான் கட்டாயமாக ஆன்சர் பண்ணுவேன். அதை தவிர உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் போடுங்க. மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.